రైట్. ఇక తమిళనాడు ఎలక్షన్స్ తర్వాత అనూహ్యమైన పరిణామాలు చోటు చేసుకుంటున్నాయి. అంతా అనుకున్నట్లుగానే అన్నా డిఎంకేలో చీలిక ఏర్పడింది. దాదాపు 24 మంది ఎమ్మెల్యేలు పళనిస్వామికి రెబెల్గా మారిపోయారు. ఇవాళ స్పీకర్, డిప్యూటీ స్పీకర్ ఎన్నికల తర్వాత కీలకమైన పరిణామాలు చోటు చేసుకునే అవకాశం స్పష్టంగా కనిపిస్తోంది. మరోవైపు పళనిస్వామికి వ్యతిరేకంగా షణ్ముగం వెలుమని స్వరం పెంచారు. సాయంత్రం సీఎం విజయ్ను కలిసి మద్దతు తెలిపే అవకాశం కనిపిస్తోంది. என்ற நிலைப்பாட்டிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் நிர்வாகிகளும் சட்டமன்ற உறுப்பினர்களும் இன்று உள்ளோம். ஆகவே இன்றைக்கு தமிழக மக்கள் நடந்து முடிந்த இந்த சட்டமன்ற தேர்தலிலே தமிழக வெற்றி கழகத்திற்கு குறிப்பாக முதலமைச்சர் திரு மாண்புமிகு விஜய் அவர்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அவர் முதலமைச்சராக வர வேண்டும் என்று தெளிவாக வாக்களித்திருக்கிறார்கள். அந்த மக்கள் தீர்ப்பை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறது. இந்த நிலையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலுக்கு பிறகு கலந்தாலோசித்த போது கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் சில முன்மொழிகளை எங்களுடன் வைத்தார். இந்த இயக்கம் தொடங்கப்பட்டது திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து தொடங்கப்பட்ட இயக்கம். இந்த 53 ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து நாங்கள் அரசியல் செய்திருக்கிறோம். 2 தலைமுறை 3 தலைமுறையாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். சொல்லியிருக்காங்க தெரியல. அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களை நாங்கள் தாழ்மையோட கேட்டுக்கிறோம். தயவு செஞ்சு அதிமுகவை உடைக்கிறோம் அப்படி இப்படின்றதுலாம் எங்கள் மேலே அவதூறு பரப்புகிறாங்க. எங்களது அருமையான சிவி சண்முகம் தெளிவாக சொல்லிட்டாரு. இது சிலரால் பரப்பப்படுகிறது. எங்களுக்கு அந்த நோக்கமே கிடையாது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பித்த கட்சி. இப்போ நானோ சிவி சண்முகனோ ரங்கமணி விஜய் நாங்கள்லாம் ஆரம்பத்தில் கட்சி ஆரம்பித்த போது எங்களுடைய தந்தை அந்த கட்சி துவங்கணுங்க. ஆகவே அந்த நோக்கமெல்லாம் கிடையாது. தொடர் தோல்வி 21லையும் நம்ம வெற்றி பெற்றிருக்க வேண்டியது, 24லும் நம்ம பெரிய வெற்றி பெற்றிருக்க வேண்டியது, அதெல்லாம் கை நழுவி போயிடுச்சு. இதே போல் இந்த சூழ்நிலையிலும் நம்ம ஆட்சி அமைத்திருக்க சூழ்நிலை இருந்தது. அதிமுக ஆட்சி வந்திருக்கு, அம்மாவுடைய ஆட்சி. தொடர் தோல்வி காரணமாக சில கேள்விகள் எழுப்பணும். எல்லாம் விளக்கமாக சொல்லிட்டாங்க. ஆகவே அதிமுக எப்பொழுதும் உடையாது. அதுக்கு நாங்கள் காரணமாக இருக்க மாட்டோம். அண்ணா சொன்ன மாதிரி ஒரு ஆரோக்கியமாக இப்போ பொதுக்குழு கூட்டி பொதுச் செயலாளர்கள் கண்டிப்பாக ஒரு ஆரோக்கியமாக அது முடிவெடுத்து கட்சி கட்டுக்கோப்பாக போகணும். ஆகவே அதுக்கு அவரும் இறங்கி பண்ணணும். நன்றி, வணக்கம். சொல்லியிருக்காங்க தெரியல. அனைவருக்கும் வணக்கம். రైట్. ఇక విజువల్స్ లో చూసాం కదా, అంతా అనుకున్నట్లుగానే అన్నా డిఎంకేలో చీలిక ఏర్పడింది. దాదాపుగా 24 మంది ఎమ్మెల్యేలు పళనిస్వామికి రెబెల్గా మారారు. ఇవాళ స్పీకర్, డిప్యూటీ స్పీకర్ ఎన్నికల తర్వాత కీలకమైన పరిణామాలు చోటు చేసుకునే అవకాశం స్పష్టంగా కనిపిస్తోంది. మరోవైపు పళనిస్వామికి వ్యతిరేకంగా ఇప్పటికే షణ్ముగం వేలుమని స్వరాన్ని పెంచారు. సాయంత్రం సీఎం విజయ్ను కలిపి తమ మద్దతు తెలిపే అవకాశం కనిపిస్తోంది.